அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 பிப்ரவரி 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். 8 ஆஸ்கர் விருதுகளை பெற்ற இந்தியாவில் திரையான ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்தை அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்கள் பார்ப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ராபர்ட் கிப்ஸ் தெரிவித்துள்ளதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தாலும் நான் பிரதம மந்திரியாக ஆக மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி டெல்லியில் நிருபர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திடீர் என்று இந்திய அரசு இலங்கையில் போர் நடைபெறும் பகுதியில் சிக்கி தவிக்கும் அப்பாவி தமிழர்களை வெளியேற்ற ஸ்ரீலங்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பொதுமக்களிடம் இலங்கை தமிழர்களுக்கான நிவாரண நிதிகளை திரட்டி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் முதல் இடைக்கால பட்ஜெட் வெளியிடப்பட்டது. இன்று திடீரென்று மற்றொரு இடைக்கால பட்ஜெட்டை அறிவிப்பது போல் மத்திய அரசு மீண்டும் வரிச்சலுகைகளை அறிவித்துள்ளது. உற்பத்தி வரி மற்றும் சேவை வரிகள் 2% குறைக்கப்பட்டு இருப்பதாக நிதி மந்திரி பிரணாப் முகர்ஜி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் மத்திய சுகாதார அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் இந்தியாவும் ஸ்வீடனும் இரு நாடுகளும் சுகாதார துறையில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து இட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டில் இலங்கை இராணுவத்தினர் தமிழர்களை படுகொலை செய்வதை தடுத்து நிறுத்த கோரி சென்னை தலைமைச் செயலகத்தை இன்று முற்றுகையிட முயற்சித்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி அழைத்த தமிழக அமைச்சர் திரு துரைமுருகன் விடுத்த அழைப்பை வழக்கறிஞர்கள் நிராகரித்தார்கள். தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்று 2வது நாளாக சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதை வாங்கிய போலீசார், வக்கீல், பத்திரிகையாளர்களை தமிழக மந்திரிகள் சென்று பார்த்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 61வது பிறந்த நாள் இன்று தமிழகமெங்கும் மிக சிறப்பாக நடந்ததாகவும், ஆனால் இலங்கை பிரச்சினைக்காக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனாலும் தமிழக ஆளுநர் திரு சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள் பூங்கொத்துடன் கூடிய வாழ்த்து செய்தியை அவருக்கு அனுப்பி வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் 7 கோடி தமிழர்களுக்காக சேவை செய்த 71 பேருக்கு கலை மாமணி பட்டம் வழங்க இருப்பதாகவும் அவர்களுடைய பெயர்களையும் வெளியிட்டு இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர பிரதேச மாநிலம் காமில் பிறந்த குழந்தைக்கு 2000 ரூபாய் மருத்துவர்கள் பணம் கேட்டபோது அதை தன்னால் கொடுக்க இயலாது என்றும், ஆகையால் குழந்தையை 6000 ரூபாய்க்கு விற்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அனுப்பிய காங்கியா என்ற விண்வெளி கோள் நிலாவை சுற்றி வரும்போது பூமி எப்படி சுற்றி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது என்கிற படத்தை எடுத்து இருப்பதாக ஜப்பானிய விண்வெளி ஆராய்ச்சி வல்லுநர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை.
24 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தமிழகத்தில் அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.